ஹை டு ஆல், எல்லோருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். இன்னைக்கு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் பத்தி சொல்ல போறேன். வாங்க அந்த டீட்டெயில்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு முன்னோட்டமாக, ஸோ 2025 நவம்பர் 3ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் நீங்க நடக்க போற எல்லா எக்ஸாமுக்குமான டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி என்னென்ன கிளாஸஸ் எடுக்க போறோம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளும் வகுப்பு. இது நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து நம்ம ஏற்கனவே பண்ணதுதான். 2018 இருந்தே நம்ம பண்ணதை திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணி பண்றோம். அது என்ன, அதுக்கப்புறம் நவம்பர் மந்த்ல இருந்து நீங்க நம்ம என்ன பண்ண போறோம், இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கும், அண்ட் வந்து குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் இப்ப அக்டோபர் லாஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். தீபாவளி போனஸா வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். அடுத்தது வந்து குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் டிசம்பர் மந்த் ஆனுவல் பிளானர் எல்லாம் சேர்த்து நான் சொல்ல போறேன். அதுக்கு அடுத்து டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா டெஸ்ட் பேட்சும் நடக்கும். இந்த ஒரு பேட்ச்ல சேர்ந்தா போதும், இனி அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும், அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா தேர்வுக்குமான டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ அதாவது இன்டர்மீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்காக நடந்தாலும் அது உங்களுக்கு வந்துடும், குரூப் 4க்கு வந்தாலும் அது உங்களுக்கு வந்துடும். இதை பத்தி எல்லாமே நான் சொல்ல போறேன். எவ்வளவு நாள் என்ன ஏது, சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ண போறோம், எப்படி வந்து இலக்கணத்தை அணுக போறோம், ஒவ்வொரு பகுதி தமிழை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபிளட்ஜா வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போறேன். எங்களுடைய அதாவது ஸ்கூல் புக்கை தாண்டி கற்பது ஐஏஎஸ்ஸே ரெடி பண்ண ஒரு புக்கையும் நாங்க வந்து கொடுக்க போறோம் உங்களுக்கு. எல்லாமே பிடிஎஃப் தான் வரப்போகுது. ஜிஎஸ் எல்லாமே பைலிங்குவல் தான், அதாவது இருமொழியிலும் இருக்கும். ஜிஎஸ்ங்கிறது ஒரே கொஸ்டின் பேப்பர்லயே நீங்க டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் எடுத்தா எப்படி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி இருக்கும்பா. தமிழ் எல்லாமே தமிழ்ல இருக்கும். இதுவும் நிறைய பேர் கேட்குறீங்க. இங்கிலீஷ் வந்து நம்ம இப்ப பொது இங்கிலீஷ் பண்றது இல்லை, ஏன்னா அது வந்து பேட்ச்ல வரும்போது டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு வந்துடும், கிளாஸஸ் நம்ம எடுக்க போறது இல்லை. ஓகேங்களா? ஸோ பொது தமிழ் வந்துடும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவு மேக்ஸோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இரு மொழியிலையும் இருக்கும். பிடிஎஃபா உங்களுக்கு கிடைச்சிரும், டெலிகிராம்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க நடுவுல ஜாயின் பண்ணாலும் அந்த டெலிகிராம்ல இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஃபையும் உங்களால எடுத்துக்க முடியும். நீங்க இப்ப இருந்தே ஜாயின் பண்ணா உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை பத்தி ஃபுல்லா நான் சொல்ல போறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். எஸ், லெட் மீ கண்டினியூ திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச் பத்தி என்ன, இது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த பேட்ச் பத்தி தான் சொல்ல போறேன். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நவம்பர் 2025 3ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ இது பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும் குரூப் 2 இருக்கட்டும் எப்படி தமிழ் கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு போனா போதும் அப்படிங்கிற நிலை தாண்டி, அதாவது ஸ்கூல் புக்னு சொல்லும் போது 2018 இருந்து இருக்கக்கூடிய சமச்சீர் புக்கு அது படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு ஒரு நிலை இருந்துச்சு. இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2011 இருந்து இருக்கக்கூடிய புக்கையே நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. இப்ப அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இல்ல அதுவும் கிடையாது, நம்ம அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழையும் படிக்கணும், அதுவும் புது சிறப்பு தமிழ் பழைய சிறப்பு தமிழ் இப்படியும் இருந்துச்சு. இப்ப இது எல்லாத்தையும் அப்படி ஒதுக்கி தள்ளிட்டு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இலக்கணம்ங்கிறது மேக்ஸ் மாதிரி. மேக்ஸ் எப்படி நீங்க வந்து எல்லா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும் எல்லா சம்முக்குள்ளேயும் நீங்க அப்ளை பண்ணலாம். அது போல எங்க இருந்து வேணாலும் கேட்போம், நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு 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 ஃபார்மேட் வந்து டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்ப அந்த ஃபார்மேட்டின் படி தான் இப்ப நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டு போனா பத்தாது, புக்ல இருந்து மட்டும் வராது, வேற எங்க இருந்து வேணாலும் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய போராட்டம் வரைக்கும் பார்த்துட்டோம், எல்லாமே பேசி முடிச்சாச்சு. ஆனா டிஎன்பிஎஸ்சி ஃபைனலா என்ன சொல்லிடுச்சு, இதுதான் உன்னால முடிஞ்சா படிச்சுக்கோ, உள்ள வந்து வேலைக்கு வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க. ஏன்னா பதிலே சொல்லல. சோ அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம் அப்படின்னு கேட்டா, ஓகே ஸோ நம்ம எவ்வளவோ எதிர்ப்பு தெரிவிச்சு என்னென்னமோ பண்ணி போராட்ட களத்துக்கு வரைக்கும் போயாச்சு, பட் இருந்தாலும் நோ யூஸ். ஸோ அப்ப இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பிகினர்ஸா இருக்கக்கூடிய மாணவர்கள், ஜாப் போயிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், பார்ட் டைமா வேலைக்கு போறவங்க இல்ல ஃபுல் டைமா வேலைக்கு போறவங்க, அதுக்கடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், வீட்டை
பராமரிப்பு பண்ணிக்கிட்டு அது ரொம்ப பெரிய கஷ்டம். குழந்தைய பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு நிறைய பேர்த்த சமாளிச்சுக்கிட்டு, நான் யார சொல்றேன்னு தெரியும், எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அவங்களுக்காக எல்லாம் ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் வேணும். ஸோ அதுக்காக தான் இது செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா ரெடி அப்படிங்கறது நம்ம வந்து தயார் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதின மாணவர்கள், எக்ஸாம் எழுதினவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூலை மந்த், ஜூன் ஜூலை எப்பயுமே எக்ஸாம், ஓகேங்களா. ஸோ அப்ப குரூப் 4 ரிசல்ட் எப்பன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அக்டோபர்லன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த மாசம் அக்டோபர்ல இன்னொரு 10-15 நாள்ல வந்துடும், ஓகேங்களா. ஸோ குரூப் 2 ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டோம்னா செப்டம்பர் 28ஆம் தேதி, 27, 28, 28ஆம் தேதி எழுதணும், ஓகேங்களா. செப்டம்பர் 28 தான் நம்ம எழுதணும். இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன் செப்டம்பர் 28 எழுதணும், ஓகேங்களா, 2025. ஸோ அப்ப குரூப் 2 ரிசல்ட் டிசம்பர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ டிசம்பர்ல ஆனுவல் பிளானரும் வரப்போகுது. ஸோ குரூப் 2 ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த் வந்துச்சுன்னா மெயின்ஸ் அங்க இருந்து 3 மாசம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல மிட்லயோ இல்ல லாஸ்ட் ஃபைனல் வீக்லயோ ஒன்று நடக்கும், ஓகேங்களா. ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது அதுவும் குரூப் 2 நடக்கணும், குரூப் 2 நடக்கும், புரியுதா. ஒரு 6500 பேர் போய் எழுத போவாங்க. அது பத்தின டீடைல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அப்ப இப்படி இருக்கும்போது இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டிலே ஆகும். மெயின்ஸ் முடிச்சதுல இருந்து ஒரு 3 மாசம், ஏன்னா அது வந்து கண்டிப்பா கம்ப்யூட்டர்ல தான் நடக்க போகுது, ஏன்னா 6500 பேர் என்கிறதுனால. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கும், அதுவும் சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல ரிசல்ட் கொடுத்துருவாங்க. மார்ச்சா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல ரிசல்ட் வந்துடும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து அவங்க போஸ்டிங் அந்த இதுக்குள்ள போயிடுவாங்க. இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வரப்போகுது அக்டோபர்ல. ஸோ இங்க இருந்து கவுன்சிலிங் அதெல்லாம் முடிஞ்சு 2026 ஜனவரிலேயே வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் நான் சொல்றது அதிகபட்சமா சொல்லிட்டு இருக்கேன் சார், அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணிப்பு பண்ணுவீங்கல்ல, நம்ம வந்து கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன டேட் தள்ளி போனா கூட ஆல்மோஸ்ட் ஜனவரிக்குள்ள வேலைக்கு போயிடுவாங்க. ஜனவரி பிப்ரவரிக்குள்ள எல்லாருமே போயிடுவாங்க. ஸோ அப்போ அங்க இருந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துடும், தமிழ்நாடு எலெக்ஷன். ஸோ தமிழ்நாடு எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப பீகார் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பீகார் மாநிலத்துக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்ப தேர்தல்? நவம்பர் மந்த். எப்ப அனௌன்ஸ் பண்றாங்க? அக்டோபர் மாசம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஒரு மாநில தேர்தலையும் வந்து யார் பார்த்துக்குவாங்க, அதாவது சட்டமன்ற தேர்தலை யார் பார்த்துக்குவாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான். அப்ப உள்ளாட்சி தேர்தலை வந்து யார் பார்த்துக்குவாங்க? மாநில தேர்தல் ஆணையம். ஓகே. ஸோ இப்ப நடக்க போறது இது சட்டமன்ற தேர்தல், எம்எல்ஏவுக்கான தேர்தல். நம்ம யாரும் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கல, எம்எல்ஏவை தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம யாரும் பிரதமரை தேர்ந்தெடுக்கல, எம்பியை தான் தேர்ந்தெடுக்கிறோம். இது பாலிட்டி கிளாஸ் கிடையாது, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, எம்எல்ஏவுக்கான எலெக்ஷனை வந்து யார் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி தான் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது மே மந்த் தான் ஆல்மோஸ்ட் இந்த கவர்மெண்ட் முடியுது. ஸோ ஏப்ரல்ல அனௌன்ஸ் பண்ணி மேலேயோ நடக்கலாம், உத்தேசம் தான் இது. எலெக்ஷன் கமிஷனோட வேலை அனௌன்ஸ் பண்றதெல்லாம், டிஎன்பிஎஸ்சி வேலையும் இல்லை, நம்மளோட வேலையும் இல்லை. ஸோ அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் எல்லாம் ப்ராசஸ் ஆகும்போது ஜூன் மந்த் வரைக்கும் நமக்கு நோட்டிபிகேஷன் வராது. ஜூன் வரைக்கும், ஏன்னா ரிசல்ட் அவங்க போய் உட்காரணும், எல்லாமே இருக்கு. ஜூன் வரைக்கும் வராது. ஜூனுக்கு அப்புறம் ஜூலைல இருந்தா வரும், ஓகேங்களா. ஸோ அப்ப இது வந்து எவ்வளவு நாள் இருக்கு இந்த கேப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கையில இருக்கிறது நவம்பர்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா 240 நாள் சொலையா நம்ம கையில இருக்கு. 34 வாரம் 2 நாட்கள், கிட்டத்தட்ட 8 மாசம். 8 மாசத்துக்கு 2 நாள் குறையும். அந்த 2 நாள் வந்து என்னன்னு கேட்டா இந்த நவம்பர் 1, 2, ஓகேங்களா, அந்த 2 நாள் குறையிறது. அப்ப கிட்டத்தட்ட வந்து 8 மாசம்னே வச்சுக்கோங்க, 7 மாசம் 28 நாட்கள் நம்ம கையில இருக்கும். ஸோ அதனாலதான் ஆல்மோஸ்ட் சொன்னேன். ஸோ இப்ப இந்த இதுல வாரத்துக்கு வந்து 2 டெஸ்ட்னு வைக்க போறோம். சார் ஸ்டார்டிங்லேயே டெஸ்ட் வச்சிருவீங்களா? எஸ், கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேயே டெஸ்ட்னு வந்துடும். நான் உங்களுக்கு அது பத்தின டீட்டெயில்ஸும் நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். ஸோ இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றது எப்படின்னு கேட்டா, ஒண்ணுமே தெரியாது சார் எனக்கு, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் குரூப் 4, குரூப் 2, டிஎன்பிஎஸ்சி ஒரு அரசு வேலைக்காக நான் வர்றேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா. சார் நான் அரசு வேலைக்காக நான் வர்றேன் சார், நான் வந்து எப்படி சார் படிக்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கான வகுப்பு தான் இது, ஓகேங்களா. அப்படிதான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிட்டேன் சார், நான் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், ஆனா எனக்கு வந்து பத்தலை. ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன்
அதாவது அந்த மாணவர்கள் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ உங்களுக்குமானதுதான் சரியா ஃபவுண்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும். ஏன்னா ஒரு 120 தான் எடுத்திருப்பாங்க, 200க்கு 120 எடுத்திருப்பாங்க. ஸோ நம்மளுடைய கட் ஆஃப் ரீச் பண்ணணும். குரூப் 4 மாதிரியான எக்ஸாமுக்கெல்லாம் கட் ஆஃப் வந்து எப்படியும் ஒரு சேஃப் சைடு தான். கட் ஆஃப் சொல்ல முடியாதுன்னு நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். 2017-18ல இருந்தே பல தடவை சொல்லியிருக்கேன். வி கான் ப்ரெடிக்ட் த கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒருத்தர மூஞ்ச பார்த்துட்டே நோய் வருமா வராதான்னு சொல்றதுக்கு சமம். பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்ப இன்னைக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், சார் கற்பதைய சார்ட்ட போனா கட் ஆஃப் பத்தி எல்லாம் சொல்லவே மாட்டாரு. ஏன்னா அவர் அதுக்கு அகைன்ஸ்ட். இது பல தடவை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சிலர் வந்து கேட்பாங்க, சார் நீங்க சொல்லியே தெரியணும், நமக்குள்ள என்ன சார் சொல்லுங்க சார் சும்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது சரி ஒரு சேஃப் சைடுன்னு சொல்லுவோம். அப்ப சேஃப் சைடுன்னு இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு கேட்டா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு 170. இந்த 170 ரீச் பண்றதுக்கு நீங்க ஏற்கனவே எழுதின எக்ஸாம்ல 120 எடுத்திருந்தாலே 120 எடுத்திருந்தாலே நீங்க ரேஸ்ல இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அவுட் ஆஃப் 200 120 எடுத்தவங்களுக்கு என்ன பண்ண, அதுவும் நான் வந்து இந்த இதுல சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரே இதுதான், பட் ஃபவுண்டேஷனை அடிப்படையாக கொண்டு போகணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கோர் சப்ஜெக்ட் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழா இருக்கட்டும், ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அடிப்படையை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்ல இருந்து பில்டிங்கை எழுப்பணும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இலக்கணம் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், மேக்ஸ் பேசிக்ஸ்ல இருந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து மட்டும் அப்படி எடுத்துக்க கூடாது. ஸோ அப்ப என்ன பண்ண அப்படின்னு கேட்டா ஸ்கூல் புக்கையும் தாண்டி சில புக்ஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்ஷ்மிகாந்த், இப்ப என் கையில இருக்கிறது பழைய லக்ஷ்மிகாந்த் 4th எடிஷன் தான் என் கையில இருக்கு. நான் உங்களுக்கு ஏற்கனவே 6th எடிஷன் கிளாஸஸ் நடத்திருக்கேன். இப்ப 8th எடிஷன் வந்துருச்சு, ஸ்பெஷல் எடிஷன், அப்புறம் 7th, அப்புறம் 8th வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த 8வது எடிஷன்ல இருக்கக்கூடிய சில தகவல்களையும் உங்களுக்கு சொல்லப்போறேன். அதாவது லேட்டஸ்ட் 8th நினைக்கிறேன். ஓகேங்களா? 8வது எடிஷன்ல லக்ஷ்மிகாந்த்ல என்ன இருக்கோ அதுவும் சொல்ல போறேன். சார் குரூப் 4க்கே நான் லக்ஷ்மிகாந்த் படிக்கணுமான்னு கேட்டா எஸ் படிக்கணும். நம்ம விட முடியாது. ஒரு கேள்வியில கூட கிட்டத்தட்ட 10,000 பேரை பின்னுக்கு தள்ளிடுவோம். ஸோ அப்ப நம்ம முன்னாடி போறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்காக தான் குரூப் 4 மாணவரா இருக்கட்டும், குரூப் 2 மாணவரா இருக்கட்டும், அவங்களுக்கும் உள்ளக்குள்ள லக்ஷ்மிகாந்த் வந்து வைக்க போறேன். அதே மாதிரி உங்களுக்கு ரமேஷ் சிங் எல்லாம் எல்லா புக்கும் இங்க வச்சிருக்கேன். ரமேஷ் சிங் இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கணும்னு கேட்டா எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம ஸ்கூல் புக்கே போதும், பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா போதும். ரமேஷ் சிங் எல்லாம் போக வேண்டாம், அது குரூப் 1 யூபிஎஸ்சி அந்த மாதிரி இதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபிக்கு ஸ்கூல் புக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ நீங்க லக்ஷ்மிகாந்த் மட்டும்தான் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் புக் போற மாதிரி இருக்கும். ஹிஸ்டரிக்கு வெங்கடேசன் புக் படிக்கணும். அதுக்கு அடுத்து வந்து சில இடத்துல ஸ்பெக்ட்ரம் கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். என்சிஆர்டி புக்ஸும் அவ்வப்போது நம்ம உள்ளக்குள்ள போயிட்டு தான் வரணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் சார் இன்னும் சார் இவ்வளவு நான் படிக்கணும், ஐயோ பயமா இருக்கே, பயப்படாதீங்க, நான் இருக்கேன், உங்களை கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வைக்கிறேன். ஓகேயா? ஸோ அது எப்படிங்கிற பிளான் ஃபுல்லாமே நான் வந்து ஒரு ஃபுல் ப்ரௌசர் மாதிரி நான் போட்டு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிற நம்ம ஜூன் வரைக்கும் நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா சாலிடா இந்த 240 நாட்கள் இருக்கு. அந்த 240 நாட்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா கிட்டத்தட்ட 60 கேள்விகள், 60 தேர்வுகள் எழுத போறோம். ஓகேங்களா? 60 தேர்வுகள் நம்ம வந்து எழுத போறோம். இது வந்து 60 கேள்விகள் கிடையாது, 60 தேர்வுகள். ஏன்னா 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். அது என்ன சார் 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட்? ஓகே, அது என்ன 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன். நம்ம கையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ், பொது அறிவு, மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இங்க கரண்ட் அஃபேர்ஸ் தனி சப்ஜெக்ட் கிடையாது. ஜியாகிரபிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், சயின்ஸுக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், எல்லா சப்ஜெக்டுக்குள்ளயுமே. இங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லா சப்ஜெக்டையும் நம்ம வந்து வச்சிருப்போம். எல்லா சப்ஜெக்டுக்குள்ளேயும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். எக்கனாமிக்ஸ் அதாவது யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 4, யூனிட் 3, யூனிட் 2, யூனிட் 1 எல்லாத்துக்குள்ளேயும் கரண்ட் அஃபேர்ஸ். ஹிஸ்டரியில மட்டும் பாதி இருக்காது. ஏன்னா வந்து ஹிஸ்டரியில எப்படி சார் பாதி இருக்காதுன்னு கேட்டா, இப்ப சுயமரியாதை இயக்கம் ஹிஸ்டரியில தானே வருது, அது வந்து 100 வருஷம் ஆயிடுச்சான். ஸோ அப்ப இப்ப திருப்பி வருது கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்குறாங்க. 100 வருடம் ஆனது, 75 வருடம் ஆனது. ஓகேங்களா? உப்பு சத்தியாகிரகம் வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? இப்ப பொன் விழா கண்ட, வெள்ளி விழா கண்ட
அந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அப்படி ஒரு லிஸ்ட். ஸோ அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தானே. ஸோ இந்த வருஷத்துல இப்படி நடந்துச்சுல்ல, அதே மாதிரி இங்க ஒண்ணு நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கலாம்ல. ஸோ அப்ப அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள தான் வைக்கிறோம். ஹிஸ்டரியிலையும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்கப்பா. புத்தர் காலத்துல இருந்த இந்த ஒரு அகழ்வாய்வு மூலியமா கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஓரியன்டான ஒரு கண்டுபிடிப்பு. அது கரண்ட் அஃபேர்ஸ்ல வருது இல்ல. ஸோ ஹிஸ்டாரிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுவும் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ரைட், சரி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி படிக்கிறோம். இப்ப ஜாபுக்கு போறவங்க, அதுக்கடுத்து டெய்லி அதாவது ஃபுல் டைம் படிக்கிறவங்க, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரே நாள்ல எல்லாத்தையும் படிக்க முடியுமானா கஷ்டம். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், அதாவது ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக் கிடையாது, ஒரு சப்ஜெக்ட். தமிழ் ஃபர்ஸ்ட் டே 1 வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் இருக்கும். அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வித் மேக்ஸ் இருக்கும். ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நாங்க உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே பிடிஎஃப் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்களுடைய எல்லா கொஸ்டின்லயுமே, இப்பன்னு இல்ல, நாங்க பேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப லாஸ்டா குரூப் 4 பேட்ச் வரைக்குமே எங்களுடைய ஜிஎஸ் எல்லாமே பைலிங்குவலா தான் இருக்குமே தவிர்த்து அது வந்து ஒரு லாங்குவேஜ்ல நாங்க வச்சதே கிடையாது. பைலிங்குவல் தான். அப்படியே டிஎன்பிஎஸ்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் இருக்கும், ஸ்டேட்மெண்டோட தான் இருக்கும். அண்ட் நாங்க வந்து பதில் கொடுக்கும் போது வெறும் பதிலா கொடுக்கறது இல்ல, விளக்கத்துடன் கூடிய விடையை நாங்க கொடுக்குறோம். ஸோ அதனால விளக்கத்துக்கு நீங்க தனியா வீடியோ எல்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. நாங்க எக்ஸ்பிளனேஷனோடைய ஆன்சர் கொடுத்துருவோம். நாங்க ஆன்சர் கீ கொடுக்க மாட்டோம். ஆன்சர் கொஸ்டின், அதுக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்கும், ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ அப்புறம் என்னங்க, இது பார்த்தாலே போதும்ல உங்களுக்கு. ஸோ அந்த ஃபார்மேட்ல தான் இப்பயும் நாங்க கொண்டு வர போறோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 3 நாள் வந்து 3 சப்ஜெக்ட் படிக்க போறீங்க, டெஸ்ட் அடிக்க போறீங்க. அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் அடிச்ச அன்னைக்கே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ஆன்சரோட கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ அந்த பிடிஎஃப் எப்படின்னு கேட்டா வீக்லி 2 டெஸ்ட், வீக்லி 2 டெஸ்ட். காலையில வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கொடுத்துருவோம். அதனுடைய கொஸ்டின் எப்படி இருக்கும்னு கேட்டா நாங்க 3 சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இதை வந்து ஒரே சப்ஜெக்டா பாருங்க. மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் ஒரே சப்ஜெக்ட், 50 கேள்வி வரும். ஓகேங்களா. 50 50 50 150 கேள்விகள். தமிழுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கும், மற்ற ரெண்டுமே இரு மொழியிலும் இருக்கக்கூடிய கேள்விகளாக விடைகளோட உங்களுக்கு விடை வந்து கொடுக்கும் போது விடையும் விளக்கத்தோட கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ அப்ப பிடிஎஃப்ல இது வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து டவுட் கிளியரிங் செஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டவுட் கிளியரிங் வைப்போம். 3 டெஸ்ட்டுக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு. இது நாங்க ஆல்ரெடி அந்த பிளாட்ஃபார்ம்ல பண்ணதுதான், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பண்ணதுதான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டா புக்கு, அவுட் சோர்ஸ். இப்ப அவுட் சோர்ஸ்னா இப்ப ஸ்கூல் புக்ல 10ஆம் வகுப்பு புக்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு இருக்குமா அந்த டாபிக் நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஸோ அப்ப மத்திய அரசு மாநில அரசு எங்கெல்லாம் இருக்கு? 10th புக்ல இருக்கு, 12th புக்ல இருக்கு, லக்ஷ்மிகாந்த்ல இருக்கு. ஓகேங்களா. இந்த லக்ஷ்மிகாந்த்ல இப்ப லேட்டஸ்ட் எடிஷன் லக்ஷ்மிகாந்த், இந்த லக்ஷ்மிகாந்த்ல இருக்கு. லேட்டஸ்ட் எடிஷன்ல இன்னும் நிறைய இது இருக்கும்ல அது. ஸோ அப்ப எல்லாம் சேர்த்து கிளப் பண்ணி நாங்க கொடுத்துருவோம். சார் லக்ஷ்மிகாந்தே கொடுப்பீங்களா இல்ல வேற ஏதாவது புக் கொடுப்பீங்களான்னு கேட்டா கற்பது ஐஏஎஸ் உடைய ஓன் புக்கு உங்களுக்கு கொடுக்க போறோம். அதுவும் பிடிஎஃப்-ஆவா கொடுக்க போறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் யாருமே கொடுக்க மாட்டாங்க, ஓன் புக்கை நாங்க பிடிஎஃப்-ஆவே கொடுக்க போறோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அவுட் சோர்ஸ்ல சில புக்ஸ் எல்லாத்தையும் நாங்க பிடிஎஃப்-ஆவே கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்க வந்து சாப்டர் வைஸ் நாங்க கொடுப்போம், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சரி. இதுக்கு நான் வந்து ஸ்கெடியூல் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸ்கெடியூலோட வரும். ஸ்டார்ட் ஆறது நவம்பர் 3ன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா நவம்பர் 3ஆம் தேதி ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், நல்லா கவனிங்க, ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ அன்னைக்கே அதாவது 6ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் வந்துடும். இதுவும் எப்படின்னு கேட்டா தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனை தொடர்ந்து அதாவது சண்டே வந்து ஃப்ரீப்பா. சண்டே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷனுக்காக அந்த மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா சண்டே வேணாம். ஸோ இது வந்து ஏன்னா டைம் நல்லா இருக்கு. ஸோ அதனால சண்டே வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்காகவும்
நம்ம எழுதின டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிக்கிறதுக்காகவும் வைக்க போறேன். அன்னைக்கும் ஒர்க் இருக்கு. நான் அதுக்கு ஒரு சின்ன மினி டெஸ்ட், ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி ஒன்று கொடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து அது துணுக்குகள் மாதிரி இருக்கும்ல, அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 7, 8, 10 ஸோ அங்க ஒரு டெஸ்ட் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அங்க இருந்து 3 நாள்ல. ஸோ அதுக்கு அடுத்து 12, 13, 14 சாட்டர்டே ஒரு டெஸ்ட். சண்டே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப் டெஸ்ட் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி 1 by 1 வந்து பாத்தீங்கன்னா 3 நாள்ல உங்களுக்கு போயிட்டே இருக்கும். 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ 3 நாள் கேப்ல ஒரு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இது எவ்வளவு நாள் நடக்கும் அப்படின்னு கேட்டா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இதுக்குள்ள நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 டெஸ்ட் நம்மளால நடத்த முடியும். நான் ஸ்லிப் டெஸ்ட் எல்லாம் இங்க சேர்க்கல. ஓகேங்களா? 60 டெஸ்ட் ஆல்மோஸ்ட் நம்மளால நடத்திட முடியும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து 34 வாரம். ஓகே. ஸோ 8 மாசம்னு வச்சுக்கோங்க, 32 வாரம். 8 மாசம்னு வச்சுக்கிட்டா 18 to 4 are 32. ஸோ 32 வாரம். அதை வந்து டபுளா மாத்தும் போது 64. ஓகேங்களா? ஸோ 64 டெஸ்ட் வரைக்கும் 64 கேப் நமக்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 50 to 60. ஓகேங்களா? ஸோ 50 to 60 நம்மளோட இலக்கு வந்து 60 வந்து கொடுத்துடணும் அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். 60 கொடுத்துடணும். நான் ஸ்கெடியூலோட வர்றேன். ஏன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி பண்ணிருந்தோம்னா அன்னைக்கே ஒரு டெஸ்ட் வச்சிடலாம். 3, 4, 5 அந்த 5ஆம் தேதி ஈவினிங்கே உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும். 6ஆம் தேதியில இருந்து அடுத்த ஒரு டாபிக் படிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து பண்ணோம். இப்போ இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம்னா சார் அப்படின்னா வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா படிக்கக்கூடியவங்களுக்கு பாதிக்கும் சார். ஏன்னா வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு நாள் ஃபுல்லா டெஸ்ட்னு வச்சுக்குவோம். நான் வந்து டெஸ்ட்டை தனியாவே பார்க்காம கிளாஸ் போய்கிட்டே இருக்கும். டெஸ்ட் எழுதிட்டு வந்துட வேண்டியதுதான், கிளாஸ் கவனிக்க வேண்டியதுதான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் வேணாம் சார், அது வந்து ஃப்ரெஷ்ஷா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி அது வந்து ஏன்னா எல்லாம் எழுதியாச்சு. வீடியோ பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணும்போது சரி அதே நான் வச்சுட்டேன் உள்ளக்குள்ள. சரி ஓகே இருக்கட்டும். ஏன்னா ஃப்ரெஷர்ஸும் நம்ம உள்ளக்குள்ள வர்றாங்க, ஜாப் கோயர்ஸும் வர்றாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபும் வர்றாங்க. ஸோ அதனால எல்லாத்தையும் நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய இலக்கு 60 டெஸ்ட். இது எப்படி அப்படின்னு கேட்டா நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே ஃபுல் சிலபஸையும் முடிக்கணும். டெஸ்ட் அடிச்சு பார்த்துடணும். சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணணும். சிலபஸ் எப்படி சார் போகும் அப்படின்னு கேட்டா வெயிட்டேஜ் அடிப்படையில தான் போகும். ஹை வெயிட்டேஜ் டு லோ வெயிட்டேஜ் தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முதல் நாள் தமிழ் படிக்க போறீங்க. தமிழ் வந்து பாத்தீங்கன்னா 100 கேள்வி இருக்கும். தமிழ் வந்து இலக்கணத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரித்தெழுது சேர்த்தெழுதும் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஓகே, அதை படிச்சுக்கோங்க. புணர்ச்சி விதிகள் உங்களுக்கு நடத்திடுவேன் கிளாஸ்ல. ஓகேங்களா? அது லைவ்ல வரும், இல்லைன்னா சம் ரெக்கார்டிங்ஸ்ல வரும். ஏன்னா லைவ் ரொம்ப லென்த்தா போயிடும், சிலரால பார்க்க முடியாது. சப்போஸ் லைவ் வந்தாலும் ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரெக்கார்டிங் கொடுத்துட்டோம்னா அது லைஃப் லாங் தான். லைவ் இருந்தாலும் உங்களால லைவ்லயும் பார்த்துக்க முடியும், ரெக்கார்டிங்லையும் பார்க்க முடியும். சரி இல்ல என்னால நான் ரெக்கார்டிங் மட்டும் பார்த்துக்கிறேனாலும் எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க கையில அந்த லிங்க் இருக்கும், நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அந்த பிடிஎஃப் கொடுப்போம்ல, அந்த பிடிஎஃப் கொடுக்கும் போதே அந்த லிங்க் நாங்க சேர்த்து கொடுத்துருவோம். அந்த இதுக்குள்ளேயே இருக்கும் லிங்க், ரைட்? ஸோ அப்ப அதனை தொடர்ந்து அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் வந்துடும். ஜிஎஸ் எப்படின்னு கேட்டா எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். எக்கனாமிக்ஸ் இங்க நான் வந்து டைட்டில் மட்டும் வச்சிருக்கேன். ஸோ எக்கனாமிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன், பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து போகும். ஓகேங்களா? இலக்கணமும் அப்படிதான், பேசிக்ல இருந்து போகும். பொருளாதாரம் என்றால் என்ன, பொருளாதாரம் ஏன் அந்த வார்த்தை வச்சிருக்காங்க, இந்த பொருளுக்கான ஆதாரம் எப்படி வந்தது, அது காசுங்கிறது எப்படி வந்துச்சு, பண்டமாற்று முறைன்னு ஏன் நம்ம வந்து வச்சிருந்தோம், அதை ஏன் தவிர்த்தோம், டோக்கன் சிஸ்டம்ங்கிறது ஏன் கொண்டு வந்தோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்ல போறோம். அப்ப காயின் அப்படிங்கிறது முத வரலாற்றுல எங்க இருந்து இருக்கு, எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அது கிளாஸ் நடக்கும், அதுக்கப்புறம் எக்ஸாமும் நடக்கும். ஓகேங்களா? டெஸ்டும் நடக்கும். சோ இப்படி இந்த இதை முடிச்சதுக்கு அப்புறம் இது என்ன சார் அது OLBனா ஒன்லைனர் புக்கு. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, ஒன்லைனர் புக்கு பிடிஎஃப். ஒன்லைனர் புக் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு வரியில நம்ம வந்து எடுத்திருப்போம். சிலருக்கு வந்து புக்கு படிச்சும் ஒரு சந்தேகம் மாதிரியே இருக்கும். ஸோ அப்ப கேள்வி அது விடை, கேள்வி விடை அந்த மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அது சிலருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.
அதுவும் நாங்க கொடுத்துருவோம். ஸோ அப்ப வந்து கேள்வி எல்லாமே ஒன்லைனரா இருக்குமானா கிடையாது. நல்லா கவனிங்க, எங்களுடைய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் நாங்க வீடியோலயே போட்டிருக்கோம். ஒன்லைனரா இருக்கவே இருக்காது, மல்டிபிள் ஸ்டேட்மெண்டா இருக்கும். 30% ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிற கொஸ்டினும் வைப்போம், பேர்ஸ் கொஸ்டின்ஸும் நாங்க வைப்போம். யூபிஎஸ்சில கேட்ட மாதிரியே குரூப் 1லயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால பேர்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வைப்போம். மேட்ச் த ஃபாலோயிங், கூற்று மற்றும் காரணம். ஸோ இந்த மாதிரி தவறானதை தேர்ந்தெடுக்கவும் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் இந்த எல்லா டைப்லயும் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, ஒரு 6 டைப் இருக்கு, 6 டைப்லயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்ப நீங்க வந்து சார் என்ன சார் டிஎன்பிஎஸ்சி மாதிரியே கொஸ்டின் இருக்குமானா, எஸ் எக்ஸாக்ட்லி வி ஃபாலோயிங் தட் சேம் பேட்டர்ன். பட் ஆனா வந்து ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். ஸோ ஒன்லைனர் எதுக்காகன்னு கேட்டா, ஸோ அது வந்து ஒரு துணைக்கு வச்சுக்கிற மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ அண்ட் பாலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒன்லைனர்னு சொல்லல, கற்பது ஐஏஎஸ் புக்கு நாங்க கொடுக்க போறோம். ஓகேங்களா, இது நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண புக்கு, தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு, பைலிங்குவலாவே வி டிஸ்ட்ரிபியூட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அவர் கற்பது ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, நம்ம பிரீமியம் பேட்சுக்காக வர்றவங்களுக்காக நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். ஓகே, சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா தான் இருக்கும். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லாஸ்டா இருக்கும். ஸோ நான் சொல்ற ஒரு புரியுதா? தமிழ் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ், அதுக்கு அடுத்த நாள் ஆப்டிடியூட். இந்த வரிசையில தான் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மேல இருந்து கீழே, அதாவது அதிகமா 20 கேள்விகள் கேட்கக்கூடிய பழைய யூனிட் 8 யூனிட் 9 எக்கனாமிக்ஸ், அந்த தொடர்ந்து தான் கடைசியா தான் சயின்ஸ் வரும். ஓகேங்களா, அதாவது கடைசினா எப்படி சார் சொல்றீங்க, இன்னும் சிலர் வந்து புரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஸோ ஜூன் மந்த் தான் உங்களுக்கு வந்து சயின்ஸே வரும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். புரியுதா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 8 மாசம் இருக்கு, கடைசி 8வது மாசத்துக்கு தான் சயின்ஸே உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் தமிழ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, மேக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். மேக்ஸ் இல்லாத பட்சத்துல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். அதனாலதான் இங்க இப்படி வச்சிருப்பேன், மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு. அந்த இடத்துல மேக்ஸ் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். அப்ப மேக்ஸுக்கு சார், மேக்ஸுக்கு வகுப்பு வரும், மேக்ஸுக்கு கிளாஸ் வந்து கொடுத்துருவோம். ஜிஎஸ்க்கு பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம், கிளாஸ் வந்து ஸ்பெசிபிக் டாபிக் இருக்கும், கைடன்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா, இந்த இதுல இது படிக்கணும்ப்பா, இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சிருவோம். அதே மாதிரி தமிழ் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்துடும், உங்களுக்கு இலக்கணம் ஃபுல்லா கிளாஸ் வந்துடும். கிளாஸ் எடுத்திருப்போம் பாத்தீங்களா, இப்ப கிளாஸ் எடுத்து நோட்ஸ் எல்லாம் எடுத்திருப்போம் பாத்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த இது பாத்தீங்கன்னா முடிஞ்ச கையோட, அதாவது சார் ஜூன் மாசம் முடியுது அதோட அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இல்ல. இங்க பாருங்க, டெஸ்ட் மட்டும் தான், இங்க வந்து டெஸ்ட் மட்டும், ஃபுல் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா, 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின் இது QAEP அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஸ்டின் ஆன்சர், அதாவது கொஸ்டின் கொடுத்துருவோம் காலையில, அதோடைய ஆன்சர் வந்து மாலை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். இது நாங்க எல்லாத்துக்குமே பண்ணுவோம். இது ஃபுல் ஃபிளட்ஜா 200க்குமே இருக்கும், 200 கேள்விக்குமே வந்து இருக்கும். இது எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டா, ஜூலை மந்த் ஆரம்பிக்குது. சப்போஸ் ஜூலை மந்த்தும் நோட்டிபிகேஷன் ஆல்மோஸ்ட் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட சப்போஸ் ஜூலை மந்த் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர். ஓகேங்களா, ஜூலைன்னு வருது, ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து ஒரு 3 மாசம். ஸோ நமக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா போன தடவை வந்து சனிக்கிழமை நடந்துச்சு, குரூப் 4 ஏன் சனிக்கிழமை நடந்துச்சு, குரூப் 2 ஏன் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு, குரூப் 1 ஏன் சண்டே நடக்குது ப்ரிலிம்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. குரூப் 4 ஏன் தெரியுமா சனிக்கிழமை நடக்குது, கவர்மெண்ட் ஆபீஸ் அப்ப இயங்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுல ஒரு சின்ன இது இருக்கு, நம்ம தனியா பேசிக்குவோம். ஓகே, ஸோ சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த 17ஆம் தேதியோ 10ஓ 3ஓ 24 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒரு நாள் நடக்குது, இல்ல சண்டே நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது மாத்தி கூட நடத்துறாங்க டிஎன்பிஎஸ்சி அப்படியெல்லாம் பார்க்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னா 4ஆம் தேதி 11ஆம் தேதி 18 25 நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப இந்த அக்டோபருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாசத்துல 3 மாசங்கிறது 90 நாள் வரும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 90 நாள். இந்த 90 நாள் இங்க 100 நாள் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஒரு ரவுண்ட் ஆஃப்காக 100 டேஸ் 100 ப்ரோக்ராம் மாதிரி 15 வாரத்துல உங்களுக்கு 20 டெஸ்ட் இருக்கும். ஃபுல் லென்த் டெஸ்டோட உங்களுக்கு வந்துடும். இது மட்டுமே 20 டெஸ்ட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அக்டோபர் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபருக்கு அப்புறம், நான் சொல்றது அக்டோபருக்கு அப்புறம், இங்க நான் எழுதியிருப்பேன் பாருங்க, நவம்பர் டிசம்பரும் எழுதியிருப்பேன்.
அக்டோபர் குரூப் 4 முடிஞ்ச கையோட குரூப் 2 வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்ச் கண்டினியூ ஆகும். இல்ல நவம்பர்ல இல்ல டிசம்பர்னாலும் பேட்ச் கண்டினியூ ஆகும். அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா 2026, அதாவது இதன் பிறகு இன்னையில இருந்து இது வந்து 2025 அக்டோபர், இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி. ஓகேங்களா, இன்னைக்கு டேட் வந்து 15ஆம் தேதி. ஓகே, இந்த வீடியோ பார்க்கும்போது 15ஆம் தேதி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இப்ப இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து இனி வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 தேர்வு வரைக்குமே இந்த பேட்ச் கண்டினியூ ஆகும். ஓகே, ஒன் டைம் ஃபீஸ் தான், அந்த ஒரு தடவை ஃபீஸ் கொடுத்தா போதும். எக்ஸாம் வரைக்கும், எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா சார் எக்ஸாம் தள்ளி போகுது, எப்ப எக்ஸாம் நடந்தாலும் அந்நாள் வரைக்கும் நம்மளுடைய பேட்ச் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க இதுக்கு அடுத்து வந்து பேட்ச்க்கு சேர தேவையில்லை, எந்த பேட்சும் சேர தேவையில்லை. ஸோ நம்மளோட பேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து சில டவுட் இருக்கும் ஒரு சிலருக்கு, அது நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட் வரும், சார் நான் எப்படி சார் இந்த ஒரு தலைப்பை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது. உங்களுக்கு நிறைய டவுட் வருதுல்ல, எல்லா டவுட்டும் ஒரு டவுட் கிளியரிங் செஷன் நம்ம போடுறோம்ல, அதே மாதிரி பேட்சுக்கான டவுட் கிளியரிங் வீடியோ அப்படி நம்ம வந்து போடுறோம். ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேர் பக்கத்துல சர்வே எடுத்ததுன்னு வச்சு நம்ம சொல்றோம். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் இலக்கணம் புரிதல் வேணும். ஓகே, பேசிக் புரிதல். அந்த இலக்கண புரிதலை வச்சுதான் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி 42 தான் இருக்கா, 106 இருக்கா, என்ன ஏது, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம். இது படிக்கணும், இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது கொடுத்துருவேன், அவுட் சோர்ஸையும் கொடுத்துருவேன். எழுதும் திறன், இதுக்கு நிறைய பிராக்டிஸ் வரும். ஸோ அதனாலதான் பிபின்னு போட்டிருப்பேன் இங்கெல்லாம். ஓகே, கலைச்சொல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 வினாக்கள்னு கொடுத்துருக்காங்கல்ல கலைச்சொல், இதுவும் எளிய மொழிபெயர்ப்புன்னு கொடுக்குறான் பாத்தீங்களா, இந்த 2ல இருந்து மொத்தம் 15 கேள்வி கேட்கறாங்க. இதுதான் நம்ம பசங்க மாட்டினதே, மோஸ்ட்லி நம்மளை ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்குனதே இதுதான். ஏன்னா நடுநடு இந்த அட்வான்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நமக்கே டென்ஷன் ஆகுது. ஓகேங்களா, என்ன கொஸ்டின் இது அப்படிங்கிறது. இங்க பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும், மரபணு, ஜீன், கடல் மைல், நாட்டிக்கல் மைல், சர்ச் இன்ஜின். ஓகேயா, சோ இது வந்து தேடுபொறி, வலசை, மைக்ரேஷன், இதெல்லாம் ஈஸியா இங்கெல்லாம் ஈஸியா கொடுத்துட்டு எக்ஸாம்ல வச்சான் பாத்தீங்களா ட்விஸ்ட். அப்ப அந்த ட்விஸ்டையும் உடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலைச்சொல் வந்து அப்படி கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனா அந்த கடல்ல ஒரு சிலர் முத்தெடுக்கவும் செய்யறாங்கல்ல, இல்லைன்னு சொல்ல வரல, நம்ம முத்தெடுக்க முயற்சி பண்ணுவோம், அதுதான். ஓகேயா, அது கலைச்சொல் ஒகாபுலரிஸ்ங்கிறது இட்ஸ் லைக் an ocean. பட் அதுலயும் ஒரு சிலர் ஆளை வந்து பாத்தீங்கன்னா பியல் எடுக்க முடியுது, முத்தெடுக்க முடியுதுன்னா ஸோ we can also நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். அது முடியுங்கிறவங்க உள்ள வாங்க. ஓகேங்களா, ஏன்னா அவ்வளவு டீட்டெயில்ஸும் கொடுக்க போறோம். குரூப் 2லயும் சரி குரூப் 4லயும் சரி எங்க இருந்தெல்லாம் கலைச்சொற்கள் எடுத்திருக்காங்களோ அந்த புக்ஸையும் பார்க்க போறோம். அவுட் சோர்ஸ் அந்த புக்ஸையும் தாண்டி இருக்கக்கூடிய புக்ஸையும் பார்க்க போறோம். இப்ப இளங்குமரனாருடைய புக்கா இருக்கட்டும், A to Zன்னு ஒரு புக் இருக்கும், அதுவா இருக்கட்டும், ஆ முதல் அக்கு அந்த புக்கு, எல்லா புக்கையும் நம்ம பார்க்க போறோம். ஓலச்சூடியும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆனா அதையும் தாண்டி ஒரு சிலதை எடுக்கவும் செய்ய போறோம். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ புக்ஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய கலைச்சொற்களையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, மொழிபெயர்ப்பு பார்த்தாச்சு. இங்க பாருங்க, வாசித்தல் புரிந்து கொள்ளும் பொருள், இதுவும் ஈஸி தான். இதுலயும் சில ட்விஸ்ட் வச்சாங்க, செய்தித்தாள்ல இருந்து ஒரு பேரா கொடுத்து வர்றது, இது வரைக்கும் பெருசா ட்விஸ்ட் இல்ல. ட்விஸ்ட் வச்சாலும் நம்ம அடிக்கிற மாதிரி பார்க்க போறோம். ஏன்னா பெரிய பேரா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பல்கா கொஸ்டின் வந்துச்சா, ஸோ அப்ப தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 வரி இருந்த பேராவை ஒரு 10 வரி 12 வரியா மாத்தினான். ஒரு செய்தித்தாள்ல இருக்கக்கூடிய தலையங்கம் மாதிரி பெரிய பேப்பரா, தினத்தந்தில வந்து தலையங்கம் இருக்கும்ல, தினமணியில தலையங்கம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிக்கலை கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப நமக்கு வந்து டைம் வந்து வீணாகும். ஸோ அப்ப அதையும் எப்படி பிராக்டிஸ் பண்ண, ஏன்னா நம்ம சிசெட்ல பார்த்துருப்போம் யூபிஎஸ்சில. ஸோ அந்த ஃபார்மெட்லயும் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு போக போறேன். ஸோ இப்பவே நான் சொல்லிட்டேன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி தான் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா போக போகுது. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கையும் விட போறது கிடையாது. இலக்கியம் இந்த யூனிட் 7ஐயும், அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய யூனிட் 7 10ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துருக்காங்களா, அதையும் தட்டி தூக்க போறோம். ஸோ இது எல்லாம் சேர்த்து உங்களுக்காக ஒரு ஸ்கெடியூல் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. அந்த ஸ்கெடியூலுக்காக வெயிட் பண்ணுங்க. அந்த ஸ்கெடியூல் எப்படி இருக்கும்னு நான் இப்பவே சொல்லிடுறேன். ஸ்கெடியூல் எப்படி இருக்கும்னா, நவம்பர் டு ஜூன் வரைக்கும் தான் கொடுக்க போறேன். ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி நவம்பர் டு ஜூன் வரைக்கும் தான் இருக்கும். சார் அப்புறம் சார் என்ன சார் நீங்க ஜூலைல இருந்து சொன்னீங்களே டிசம்பர் வரைக்கும், அதெல்லாம் கிடையாதான்னா ஸ்கெடியூல் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கும்.
இவ்வளவுதான் நாங்க வந்து கொடுத்துருப்போம். அதற்கு அப்புறம் தான் வந்து ஸ்கெடியூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். இதே எப்படின்னு கேட்டா குரூப் 4, ஏன்னா அப்பதான் நமக்கு தெரியும், ஒரு ஐடியாவுக்குள்ளே வரும். ஓகே, குரூப் 4 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு அடுத்து குரூப் 2 பேட்ச் வரும். இந்த பேட்ச்ல சேர்றவங்களுக்கு குரூப் 4ம் உள்ளக்குள்ள போயிருவீங்க, குரூப் 2லயும் உள்ளக்குள்ள போயிருவீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப குரூப் 2 எக்ஸாம் நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ப்ரிலிம்ஸ் குரூப் 2க்கும் போயிடலாம், குரூப் 2A போயிடலாம். அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க டிஎன்பிசி. அதேதான் இந்த ஒரே பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க குரூப் டிஎன்பிசி சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் படிச்சிருவீங்க. பொது தமிழ் படிச்சிருவீங்க, பொது இங்கிலீஷ் மட்டும் வராது, ஜெனரல் இங்கிலீஷ் மட்டும் வராது, மற்றது எல்லாமே நீங்க படிச்சிருவீங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சிலர் வந்து தமிழ் படிக்கிறீங்க, ஜெனரல் தமிழ் படிக்கிறீங்க. ஸோ அதனால நீங்க தமிழ்ங்கிறது மாற்றவே முடியாது. பட் ஆனால் ஜெனரல் இங்கிலீஷ்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வர்றது இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் போன தடவை ஆரம்பிச்சோம், பட் நிறைய பேர் வரல. ஸோ அப்போ இந்த தடவை என்னன்னு கேட்டா பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வரும்போது ஜெனரல் இங்கிலீஷ் டெஸ்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது கிளாஸ் இருக்காது. அதுதான் வந்து விஷயம். ஓகேங்களா? புரியுதா? இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 டெஸ்ட் பேட்சையும் கிளப் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துட போறோம். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் இல்லை சார் எனக்கு இதை தாண்டி ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த டவுட் கிளியரிங் மாதிரி நான் ஒன்று வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, FAQ, அதுவும் நான் வந்து இங்க உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வரும். எப்ப இருந்து எப்ப என்ன, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும், எப்படி நீங்க வந்து கண்டக்ட் பண்ணுவீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு டெஸ்ட் இருக்கும், ஒரு தடவை தான் பேமெண்டா, எப்படி நீங்க வாட்ஸ்அப்ல எப்படி கொடுப்பீங்க, என்ன ஏது டெலிகிராம்ல எப்படி கொடுப்பீங்க, எல்லாம் வச்சு அதை பிரிண்ட் போட முடியுமா, கொரியர் அனுப்புவீங்களா, எல்லா டீட்டெயிலையுமே நான் வந்து இங்க ஒவ்வொன்றா நான் வந்து கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ், அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ல பண்ணிடுறேன். லேப்டாப்ல பண்ணலாமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா மொபைல்லே படிக்கலாமா, உங்களோட எல்லா டவுட்டையும் நெக்ஸ்ட் வீடியோல வரும். அண்ட் இதுக்கு ஃபீஸ் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டா இதனுடைய ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் நான் வச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000ல இருந்து 3000 இருக்கும். நல்லா கவனிங்க. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா 2026 டிசம்பர் வரைக்குமே வந்து இருக்கும். சார் அப்ப அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்க்க முடியாதா, இல்ல அந்த PDF நான் யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டா நீங்க அந்த டெலிகிராம் குரூப்ல இருக்கிற வரைக்கும் எப்ப வேண்டுமானாலும், எத்தனை தடவை வேண்டுமானாலும், எங்க இருந்து வேண்டுமானாலும் உங்களால் அந்த வீடியோ பார்க்க முடியும், PDF டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அந்த PDF பிரிண்ட்டும் போட்டுக்க முடியும். ஏன்னா சம் செக்யூரிட்டிக்காக PDF ஒரு சிலர் வந்து பிரிண்ட் போட முடியாத PDF பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து நீங்க உங்களால பிரிண்ட் போட்டு தான் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை பிரிண்ட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வழிவகை செய்யறோம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே ஸ்க்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஓடிட்டு இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லயும் வாட்ஸ்அப் நம்பர் வைக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க, தயவு செய்து வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதையும் தாண்டி உங்களுக்கு டவுட் இருக்கு சார், நான் உங்ககிட்ட பேசணும் சார், எனக்கு இந்த விஷயம் சார், அதாவது அரிதிலும் அரிதாக ஒண்ணு இருக்குன்னா எனக்கு சார் இதுதான் ரீசன், அதான் அந்த ரீசனை போட்டுருங்க, வாட்ஸ்அப்ல சொல்லிருங்க சார் இதுதான், இது பத்தி தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டெஃபினட்டா நானே என் பர்சனல் போன்ல இருந்து உங்களுக்கு வர்றேன், உங்களுக்கு கால் பண்றேன். ஓகேங்களா? 70100 ஆரம்பிக்கும். நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன ரீசன், எதுக்காக, என்ன ஏது எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? அதுக்காக இந்த வீடியோல சொன்னதையே திருப்பி சொல்லுங்க சார் கால் பண்ணி அப்படின்னு மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க. சிலர் சொல்றீங்க, அதை கொஞ்சம் அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறது. இவ்வளவு நேரம் பேசுனதுக்கான காரணமே தான். ஸோ இந்த வீடியோ முழுசா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், அது என்ன அப்படின்னு கேட்டா டீம் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டா டெய்லி கிளாஸ் எடுக்கிறதுக்காக, இப்ப நான் கிளாஸ் எடுப்பேன், ஸோ ஐ எம் ஏ டீம். ஓகே, நானும் ஹேண்டில் பண்றவரும் ஒரு டீம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க ஒரு டீம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக மெட்டீரியல்ஸ் ரெடி பண்றாங்கல்ல அவங்க ஒரு டீம். 3 பேர் இருக்கிறோம். நாங்க டீம் வந்து 3 பேர் இருக்கோம். இன்னொருத்தரையும் நாங்க வந்து டீம்ல சேர்த்துக்க போறோம், அதுதான் நீங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா இப்ப நாங்க மட்டும் ஒரு கை மட்டும் தட்டினால் ஓசை வராது, நீங்களும் சேர்ந்து உள்ள என்கேஜ் ஆகணும். ஸோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நாங்க கொடுக்கக்கூடிய எல்லா டெஸ்டையும் நீங்க எழுதணும். அதுக்கான எவாலுவேஷன் நாம வந்து பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம், அண்ட் ஆன்சர் PDF வித் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருவோம். எவாலுவேஷன் பண்ணிட்டு எங்களுக்கு நீங்க
எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு அனுப்பணும். அனுப்பிச்சா தான் லீடர் போர்டை ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஃபிளட்ஜ் இந்த லெவல் லீடர் போர்டு ரெடி பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் மென்டர்ஷிப், அதாவது ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ண போறோம். ஸ்டூடெண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அதை வந்து ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் இந்த தடவை திருப்பி நாங்கள் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஸ்டூடெண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்க போறோம். ஒன்றும் இல்லைப்பா, பசங்களுக்கு ரேங்க் கார்டு. ஓகேங்களா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இவ்வளவு ரேங்க் எடுத்திருக்கீங்க, செகண்ட் டெஸ்ட்ல இவ்வளவு மார்க், இவ்வளவு ரேங்க், அந்த மாதிரி எடுக்க போறோம். ஓகேங்களா? ரேங்க் கார்டும் கொடுக்க போறோம் அப்படிங்கறத இப்பவே நான் சொல்லிட்டேன். அதுக்கு நீங்களும் எங்க டீமுக்குள்ள வந்தாதான் முடியும். ஓகேங்களா? அதுதான் இது 3+1 டீம் ஒர்க்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டீம் ஒர்க் வேணும்னா நீங்க உள்ள ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்கெடியூல் கொடுத்தேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ரைட், ஸ்கெடியூலோட கூடிய விரைவில் வர்றேன். ஸோ இதுக்காக பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல நிறைய பேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் 2-3 ஒர்க் வந்து டீம் ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா டீம் அவ்வளவு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கும். இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நான் நேற்றே வந்து டெலிகிராம்ல சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப லேட் ஆனதுக்கான காரணம் சில ஒர்க்னால. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஒர்க் பண்றோம், டே அண்ட் நைட் ஒர்க் பண்றோம். ஸோ அதுதான் வந்து ரீசன். ஸோ தொடர்ந்து பயணிப்போம். நிச்சயம் வரக்கூடிய 2026 ப்ரிலிம்ஸ் குரூப் 4 அண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸை தட்டி தூக்குவோம். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய்.